ப்ரோ வெறித்தனம் ப்ரோ, சான்ஸே இல்ல. எனக்கு இந்த போன வாட்டி ஒரு பொண்ணு வந்துச்சு, இந்த இங்க வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து சொன்னிச்சு, நான் வந்து ஒரு அணிலு ரஜினிகாந்த் வந்து சுத்தி கேமரா வச்சு காட்டுறாங்க, அவர் ஃபைட்டே பண்ண மாட்டாங்கன்னு. நான் முதல் கொஸ்டின், நான் உனக்கு என்ன வேலை இங்க ஃபர்ஸ்ட் ஷோல? இது எங்களோட படம், நாங்க நிக்கிறோம், நீ வந்துட்டு உங்கால் படம் பார்க்க பிடிக்கலன்னு எங்கால் படத்தை வந்து பாக்குற, வந்துட்டு ரஜினிக்கு ஃபைட் பண்ண தெரியலன்ற. 360 டிகிரியில ஒரு கேமரா சுத்தி ஒரு ஹீரோவை காட்டுதுன்னா தலைவனுக்கு மட்டும்தான். உங்களால தலைக்கு மேல கேமரா வைக்க சொல்லு, தலைவனுக்கு மட்டும்தான் முடியும். இதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோ லான்ச் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஷோஸ்ல கூட உண்மையான தலைவர் ரசிகர்கள் வேணாம். ஏன்னா பிறந்த குழந்தை கூட தலைவர் ரசிகன் தான். தலைவர் வெறியர்களை வந்து இது உள்ள விடுங்களேன், தலைவன்ற பேருக்கே வந்து அந்த டெசிமல் எகிரும். நீ வந்துட்டு தலைவர் சுத்தி காட்டலாம், இது பண்ணல. இந்த படத்துல பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், ஒரு ஃப்ளோல ஆக்ஷன்ல கூட தலைவர் இருந்தா எப்படி இருக்குமோ அதான் இந்த படம் கம்ப்ளீட்டா இருக்கும். இல்ல அதுல வந்து வெரி வெரி பிக் டிஃபரெண்டே வந்து நம்ம தலைவரை வந்து கார்ட்டூனா காட்டுவாங்க, இல்ல வந்து அந்த கதை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்ல தலைவர் வந்து ஹேர் ஸ்டைல் மாத்தி காட்டுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வி ட்ரைட் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 1986ல இருந்த அந்த தலைவர் வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஐயோ எனக்கு இப்போ வரைக்குமே படம் கூட மறந்துச்சுங்க. அந்த வாய்ஸ், அந்த பீடியை தட்டிட்டு அவர் பேசுவார் பாருங்க, அப்படி இருக்கு, கூஸ் பம்பா, வெறித்தனமா இருக்காரு. தலைவர் தலைவர் வந்துட்டு ஒரு இதுல அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கு மாறிட்டு திருப்பி வந்து கிரே ஷர்ட் மாறுறான். நீங்க எல்லாமே அதே ஸ்டைல் தானே பாத்துட்டே இருப்போம். ஏன்னா தலைவர் தான். அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாருன்னா புதிர் தானே, ரெண்டுலுமே வந்து ஒரு பக்கா ஸ்டைலா இருக்காரு. ஈவன் அமீர் கான் அந்த கன்னட ஹீரோ விட்டப்பா அவர் இருக்காரு, தலைவர் இருக்காரு. பட் ஸ்டைல் வந்து அம்மாள் தான், வெறித்தனமா இருக்கு. படம் தலைவருக்காக தான் வந்தது, தலைவரை பார்த்தாச்சு, ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் மோனிகா சாங் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டோம், ரொம்ப செம்மையா இருக்கு. படம் வந்து பிளாஷ்பேக், தலைவர் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வராரு, தெரியாகிறாரு, ஆளு மாசாகுது. அந்த பவர் சாங் அவருக்கு தான், பிளாஷ்பேக் தலைவருக்கு தான் தெரியுது. அனிருத்து பிச்சு ஏத்துக்கிறாப்புல, மியூசிக்லாம் வேற பாருங்க. இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து தொண்டை கீழே கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஐயோ அதுதான் ப்ரோ பிளாஸ்ட் ஆயிடுச்சு தியேட்டர்ல. நம்ம இப்ப நார்மலா இருக்கிற தலைவரை விட விண்டேஜ் தலைவருக்கு தான் தியேட்டரே தெரியாகி போச்சு. இன்டர்வெல் வந்து செம்மையா இருக்குது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் சரியா இருக்குது. தலைவரோட ஓப்பனிங்கே செம்மையா இருக்குது. சும்மா கத்தி வச்சுன்னு அப்படி நிப்பாரு, வேற லெவல்ல இருக்குது. லேக்லாம் எதுவும் கூட்டத்தோட பார்க்கறதுனால லேக் எதுவும் தெரியல. இப்போ எப்படியும் நம்ம ஈவினிங் ஒரு ஷோ ஒன்று புக் பண்ணிக்கிறோம், அதில் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு சினிமாட்டிக்கு ஒரு லோகேஷ்காக செகண்ட் ஷோ போய் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் தலைவருக்காக வந்து பார்த்தாச்சு, செகண்ட் ஷோ வந்து லோகேஷ்காக போய் பார்க்கணும். லோகேஷ் வந்து ஆக்சுவலா அவருடைய இது எப்படி இருக்குமோ அதை மூவி அப்படியே பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா தலைவர் லோகேஷ் படத்தில் தலைவர், அதுக்காக நம்ம வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். படம் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. பாஷா ஒரு சூரியன் ஒரு செஞ்சிரன், அதே மாதிரி ஒரே பாஷா தான். அது ஜெயிலர் அளவுக்குலாம் கூட இது அவ்வளோ ரொம்ப ஃபில் பண்ணல எங்களை படத்தில். ஆனால் சரியான மாஸ்லாம் இருக்குது. ஜெயிலர் மாஸ்னா நான் ஜெயிலர் தான். ஸ்டோரி லைன் அதுதான் ப்ரோ. அவர் ஃப்ரெண்டு அவரை கொலை பண்ணிடுறாங்க, ஃப்ரெண்டுக்காக பழி வாங்குறாரு, பேட்டியில் பழி வாங்க வர்றாரு பார்த்தீங்களா, அதேதான் சேம் கான்செப்ட். ஸ்டோரிலாம் சொல்லுவாங்களா, ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது. நாங்க நல்லா ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருந்தது. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அந்த மாஸ் சீனுக்கு இப்ப அழுவணுமா இல்ல சிரிக்கணுமா இல்ல கத்தணுமா வெறிக்கொண்டுறதே எங்களுக்கு தெரியல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலியில யாராவது 1980s யூத்தா இருந்து தலைவரோட வெறிக்கொண்ட ஃபேனா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை கூட்டுவாங்க. படம் பயங்கரமா இருந்தது. என்னைக்குமே தலைவர் தான் மாஸ். அப்படி எந்த மீடியா நீங்க ஏன் அப்படி சொன்னது? அவனை கூட்டுவாங்க, இப்படி கூட்டுவாங்க அவனை. அப்படி யாரும் பேச மைக்கு தூக்கி காது மேலே வைங்க. திருப்பி கேளுங்க, புரியல. 50 years of சினிமால தலைவர் எவ்ரி ஃப்ரேம் யூனிக்கா தான் இருக்கு. எல்லா படத்துலயுமே தலைவர் புதுசா தானே இருக்காரு. ஒரு படத்துல படம் திருப்பி எல்லாம் பண்றது இல்லை. எவ்ரி ஃப்ரேம், எவ்ரி வாக், எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் ஒரு யூனிக்கா தான் இருக்காரு. கத்தி சீன் எப்படி இருக்கு? கத்தி எடுக்கிற சீனா? படம் ஃபுல்லா கத்தி வச்சிருப்பாரு. எல்லா சீனுமே சூப்பரா இருக்கு.
லோகேஷோட சினிமாட்டிக் எப்படி இருந்துச்சு? இதுல இது RCU ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ரஜினி படத்துக்கு வந்துட்டு LCUலாம் பேசக்கூடாது சரியா? அப்புறம் நல்லா இருக்கு. எல்சியில் வரும் நினைச்சேன், பட் இல்ல. பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு டின்னர் காத்திருக்கு, அது மட்டும் நிச்சயம். தேங்க்ஸ். லேக் தான், பட் ஆனா ஹைப்போட போனா கண்டிப்பா அது லேக் தெரியாது. கண்டிப்பா நீங்க ஃபுல் ஹைப்போட போனோம். மோனிகா சாங் பெர்ஃபெக்ட். அது அந்த சாங் பிளேஸ் பண்ண இடமும் கரெக்டா எக்ஸலென்ட்டா பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப எமோஷனா இருக்கு. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்ணீர் வர அளவுக்கு எமோஷனா லோகி செதுக்கி இருக்காப்ல அந்த அளவு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸலென்ட்டா பண்ணிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் எந்த ஒரு ஆக்டிங்குமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாமே எக்ஸலென்ட்டா பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ்.